ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் திரைக்கு வந்து சில நாட்களே ஆன சிலபஸ் அப்டேட். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இவனுக்கு வருஷம் என்னது சிலபஸ் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆள் தெரியல போட்டுருக்கு. இந்த சிலபஸ் மாத்திட்டாங்கன்னு டக்குன்னு நீங்க அவ்வளவு பேரும் முடிவெடுத்து ஐயோ அம்மம்மா அப்பப்பா ஏதோ ஆயிட்டு, நான் தமிழ் படிக்க போறேன், நான் பிரெஞ்சு படிக்க போறேன், லத்தீன் படிக்க போறேன்ட்டு அப்படியே ஏகப்பட்ட பேர் ஒரு பீதியை கிளப்பி விடுறாங்க. இது வந்துட்டு உச்சக்கட்ட காமெடி என்னன்னா, ஜெனரல் இங்கிலீஷ்லயும் அந்த குரூப்ல இப்படி பேசுறாங்க, தமிழ் குரூப்ல அதுக்கு மேல கதறானுங்க ஐயோ இலக்கணம் படிக்கணுமே. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வில் ஆல்வேஸ் பி இமோஷனல். அதனாலதான் நம்ம 2 நாள் கழிச்சு யோசிக்கணும் பசங்க அப்படிங்கிறக்காக 2 டேஸ்க்கு அப்புறம் வீடியோ போடுறோம். இது தெளிவா யோசிச்சு போடக்கூடிய ஒரு விஷயம். நீங்க யோசிக்கணும், இந்த சிலபஸை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும், இமோஷனலா முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ். சரியா? அது ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு அனாலிசிஸ் தான், ஒன்றும் பெருசா நான் பண்ண போறது கிடையாது. தமிழ் இங்கிலீஷை ஈக்குவல் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் அழகு 1 இலக்கணம்ட்டு இவ்வளவு டாபிக் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இலக்கணம்ல 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிராமர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம படிச்சது தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளால பார்த்த உடனே இந்த கிராமரை பார்த்த உடனே 25 கொஸ்டின் நம்மளுக்கு கிராமருடைய இதை குறைச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கிராமரை நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க. டாபிக்ஸை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிடுறீங்க, இதெல்லாம் வந்துட்டு புதுசா இருக்கு டாபிக் அப்படின்னு பயப்படுறீங்க. இப்ப நான் குறிக்கிறேன் பாருங்களேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஏற்கனவே படிச்சது. கான்கார்ட்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டென்ஸ் படிச்சது. ஸ்டேட்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் ஸ்டேட்மெண்ட், இன்டராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி. அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இது பழசு கிடையாதுங்க, இது நம்ம படிக்கல. பட் ஒரு சப்ப ஒரு மணி நேரத்துல படிச்சிடலாம். சரியா? சென்டென்சஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, இங்க இருந்து எது வரைக்கும் இருக்குது இங்க வரைக்கும் எல்லாமே மாத்துறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், சென்டென்ஸை மாத்துறது, அவ்வளவுதான். வேர்ப்ஸ் படிச்சிட்டோம். மெயின் வேர்ப், ஆக்சிலேட்டிவ் வேர்ப் ஏற்கனவே நம்ம பிலிம்ஸ் கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா V1 V2 V3 படிக்கிறதுங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்மளுக்கு என்னன்னா, நம்ம படிச்சிருப்போம், எது நம்மளுக்கு தெரியாது. சரியா? எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஈட்டு, ஏற்று, ஈட்டன், இது வந்துட்டு இர்ரெகுலர் வேர்ப். ஏன் பாருங்க, V1 V2 V3 வேற மாதிரி வரும், அவ்வளவுதான். பிளே இருக்குல்ல, இது ரெகுலர் வேர்ப். ஏன் தெரியுமா? பிளே, பிளேடு, பிளேடு. ஈடி சேர்த்துட்டோம்னா அதெல்லாம் ரெகுலர் வேர்ப். ஈடி சேர்க்காம V1 V2 V3 வேற மாதிரி வருதுன்னா இது இர்ரெகுலர் வேர்ப். கட் V1 V2 V3 மூணுமே கட்டு தான், இது இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இவ்வளவுதான் ராஜா, இவ்வளவுதான். இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ் படிச்சாச்சு. கொஸ்டின் டேக் படிச்சாச்சு. சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சாச்சு. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிச்சாச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அதுக்கு சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட், இன்டராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டிவ். இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் படிச்சாச்சு. ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸஸ் படிச்சாச்சு. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிச்சாச்சு. பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அதாவது எக்ஸ்பிளைன், அதாவது இங்க கமாண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா டாபிக் கிடையாது, அந்த டாப்பிக்கை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ங்கிற ஒத்த டாபிக் நம்மளுக்கு அடிஷனலா இருக்கு. டைரக்ட் டு இன்டைரக்ட் சப்பையான விஷயம், இது நம்ம படிக்கல. ஓகே, ஆனா நான் கிளாஸ் எடுத்துட்டேன், இது ஏற்கனவே நம்ம சேனல்ல கிளாஸா இருக்குது. இது புது டாபிக். ஓகே, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ்னா சென்டென்ஸை சேர்க்கறதுங்க. பங்க்சுவேஷன், அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப்பு, காமா எங்க போடணும் அப்படிங்கிறது. இப்போ கிராமர்ல நம்மளுக்கு எத்தனை டாபிக் புதுசா இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, சிம்பிள் 1, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் தான் மொத்தமா 2, 3, 4, அவ்வளவுதான். இவ்வளவுதான் புது டாபிக். மற்ற எல்லாமே ஏற்கனவே பழைய டாபிக், படிச்ச டாபிக். சரிங்களா? இங்க கிராமர் வந்துட்டு சின்னதா இருக்கு, கம்மியா கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. நமக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, அப்படியே பெருசா கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பட் பார்த்து பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். சரியா? அடுத்து யூனிட் 2 vocabulary. இதுல எதெல்லாம் நம்ம படிச்சது படிக்காது. இப்ப யூனிட் 2 15 கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்கன்னா இங்கேயும் அதே தான். சொல் அகராதி, அதுதான் vocabulary. ரெண்டுலையுமே ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ சொல் அகராதியில vocabularyல 15 கொஸ்டின்ஸ்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, அதனால பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு.
நமக்கு டாபிக் இவ்வளவு இருக்கு. இங்க பாருங்க, இதுல படிச்ச டாபிக் எல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் படிச்சாச்சு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் படிச்சாச்சு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சாச்சு, சினோனிம்ஸ் அன்னிம்ஸ் படிச்சிருக்கோம், ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ் படிச்சிருக்கோம், காலகேஷன்ஸ் 5 நிமிஷத்துல படிச்சிடலாம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படிச்சாச்சு. வேர்டு ஸ்பெல்லிங் தெரியாது நமக்கு, ஓகே. கரெக்ட் யூசேஜ் ஆஃப் காலகேஷன்ஸ், ஸ்பெல்லிங்கு தெரியாது. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், வேர்டு கிரியேஷன்ல ஈஸி தான், சரியா? இதெல்லாம் தெரியாது. சிங்குலர் ப்ளூரல் நம்ம படிச்சிட்டோம். சிங்குலர் ப்ளூரல் சப்ப, ஜீரோ ப்ளூரல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஷீப்பு ஒரே ப்ளூரல் வர்றதா ஜீரோ ப்ளூரல். அந்த வார்த்தையை வச்சு ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த 2 டாபிக் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன் எல்லாமே ஸ்கூல் புக்ல அங்கங்க பிடிச்சு இருக்கும், படிச்சு முடிச்சிடலாம். பாருங்க இதுல எத்தனை டாபிக் இருக்குங்க? 1 2 3 4 5 6 7 டாபிக் இருக்கு. இந்த 7மே சில்ட்ர டாபிக், ரொம்ப சில்ட்ர டாபிக். இதுல மொத்த டாபிக் 15 டாபிக் இருக்கும். அப்ப 15 டாபிக் 15 கொஸ்டின். ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அடிக்க முடியாத நம்மளால, அசால்ட்டா அடிச்சிடலாங்க. டேய் இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. சரியா? பயப்படாதீங்க நீங்க. 3வது எழுத்துத்திறன், அதுதான் இங்க ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸுக்கு பாருங்க, நமக்கு 10 கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்? 15 கொஸ்டின்ஸ். கரெக்டா? இப்ப நம்மளுக்கு 10 தான் கொடுத்துருக்காங்க ரைட்டிங் ஸ்கில்ஸுக்கு. இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது மொத்தத்துக்குமே நீங்க ஒரு என்ன சொல்றது, கரெக்டா எவ்வளவு நேரம்? ஃபைண்டிங் த ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ், மேக்கிங் queries, இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ், சப்ஸ்டியூஷன்ஸ், மொத்தமா ஒரு டோட்டலாவே ஒரு 10 மணி நேரம் போகும் மொத்தமாவே. லெட்டர் ரைட்டிங், எது ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர், அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்ல MCQல கேட்குறாங்க, ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. சரியா? மேக்கிங் queriesனா எப்படி கேள்வி கேட்கணுங்கிறது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பானுங்க. ஜம்பிள் சென்டென்ஸ், ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாம் பேசிக் இங்கிலீஷ் ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க போட்டுடலாங்க. இதுக்கு மேக்ஸிமம் 10 மணி நேரத்துல இந்த 10 கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாங்க. சரியா? 4வது டாபிக் பாருங்க, அதே தான். அவங்களுக்கு கலை சொற்கள்னு கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம இது வரட்டும், நீங்க இதை பார்த்து பயப்பட வேண்டாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஆஃபீஸ் ரெஸ்பாண்டன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டேர்ம்ஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான டேர்ம்ஸ் நம்மளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க டிஎன்பிசி கிளியர் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க, டிஓஎம்னு. சரியா? ஆஃபீஸ் மேனுவல்ன்ட்டு, டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ் மேனுவல் அப்படின்ட்டு டிஓஎம் இருக்கும். அந்த பேப்பர்ல இருக்கிற கொஞ்சம் டேர்ம்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அந்த பேப்பரு சிலபஸ் என்கிட்ட இருக்குது, புக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இது உண்மையில நீங்க வந்துட்டு 4 கிளாஸ் 5 மணி நேரத்துல படிச்சு முடிஞ்சிட்டு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இது இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருவாங்க அவங்க. சரியா? ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ஃபேக்ட் என்னது எல்லாமே நான் சொல்லித்தரேன். எப்படி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எடுக்கிறது, எது வீக் ஆர்குமெண்ட், இதெல்லாம் பேங்க்ல டீட்டெயில்டா வரும். பேங்க் எக்ஸாம்ல நம்மளுக்கு லைட்டா டச் பண்ணா போது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் இதுக்கு ஒன்லி ப்ராக்டிஸ். இது ப்ராக்டிஸ் மட்டும்தான். சரியா? அடுத்தது டிரான்ஸ்லேஷன். இதுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அங்க போய் அடிச்சிடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே அங்க போய் அடிக்கலாம். நல்ல ரீடிங் இருந்துச்சுன்னா அங்க போய் அடிச்சிடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா அடிச்சிடலாம். டிரான்ஸ்லேஷன் ஈஸிங்க. நான் உங்களுக்கு டென்ஸ் வாய்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே சொல்லி கொடுத்துருவேன். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இது அங்க போய் அடிச்சிடலாம். இந்த 5 மார்க் நம்மளுக்கு லாபம். சரியா? அவங்களுக்கு பாருங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளுதல்ல 15 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அழகு மொழிபெயர்ப்புல 5 மார்க் கேட்டிருக்காங்களா, நம்மளுக்கு வாசித்தல் புரிந்து கொள்ளுதல்ல 20 மார்க் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தான் லாபம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா கொடுத்துருவாங்கங்க பேசேஜ், அதை நல்லா பொறுமையா வாசிச்சு ஆன்சர் போடுறது தான். டிரான்ஸ்லேஷன் ஸ்கோரிங் ஏரியா 5 மார்க் உங்களுக்கு சும்மா வச்சுக்கிங்கன்னு கொடுக்குறது. இப்ப நம்மளுக்கு என்ன அப்படி சிலபஸ் பெருசா அப்படி படிக்கணும் பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இதை பார்த்த உடனே தான் பயங்கரமா பயப்படுறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. லிட்ரரி ஒர்க்ஸ், அவங்களுக்கு லிட்ரரி ஒர்க்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே நமக்கு தான் கம்மி, அது உங்களுக்கே தெரியும். சரியா? நான் எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்குற ஒரு சேனல், ஏதாவது ஒரு சேனல்ல நீங்க போய் வீடியோ பாருங்க.
அவனுங்க கொண்டாடுறாங்களா இல்ல ஐயோன்னு பயப்படுறாங்களான்னு பாரு. சரியா? ஏன்னா இது மெயினா யாருக்காக அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இங்கிலீஷ் படிக்கலாமா படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிற ஒரு மாணவனுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனா எல்லா ஃபேக்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த ஃபேக்ட்ஸை வச்சுட்டு நீங்க முடிவெடுங்க. கூடவே சேர்ந்து இந்த தமிழ் மீடியம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேனல்ல போய் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க பயங்கரமா பயப்படுறது இலக்கணத்துல நம்ம மார்க் எடுத்துருவோமா அப்படின்ட்டு தான். சரியா? ஏன்னா அவங்களுக்கு இலக்கணம் நிறைய ஆயிடுது. ப்ரோஸ் படிச்சுட்டானுங்க, ஓகே, இலக்கணம் நிறைய ஆயிடுது. நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான், இலக்கணம் தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், இலக்கணம் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இலக்கணம் நல்லா நான் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க தான் தமிழ் எடுப்பாங்க, தமிழ் படிப்பாங்க. நீங்க முக்காவாசி முடிச்சிட்டீங்க இந்த சிலபஸ்ல. இந்த சிலபஸ்ல நீங்க முக்காவாசி முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சரிங்களா? எல்லாரும் சொல்றதை கேளுங்க, நீங்க முடிவெடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த போயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கே தெரியும், நிறைய போயம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? பார்த்த போயத்துல நான் அடிச்சுட்டு வரேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் அனாலிசிஸ் ஆஃப் போயிட்ரி, லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப சப்பையா கேட்பாங்க. இது 15 மார்க் தாங்க. இது ரொம்ப மார்க் கிடையாது. ப்ரோஸ் போயம் சேர்த்தே 15 மார்க்னா இதை எவ்வளவு தூரம் தட்டி விட்டா போதுன்னு நினைக்கிறேன். நம்ம படிச்சதுல, நம்ம ஏற்கனவே படிச்சதுலேயே உங்களுக்கு 7-8 கொஸ்டின் வந்துடும். ஏற்கனவே படிச்சதெல்லாம் அடிக்கிற பாருங்க. டீம் ஒர்க் படிச்சிட்டோமா, ரயில்வே கேடேஜ் படிச்சிட்டோமா, மீதி எவ்வளவு இருக்கு நீங்க கண்ணால பார்க்கணும். ட்ராஜிக் ஸ்டோரி படிச்சிட்டோமா, சி ஃபீவர் படிச்சிட்டோமா, கரேஜ், ஏஜ் ஆஃப் சிவல்ரி படிக்கல, வாண்டரிங். இது என்ன பிரச்சனைனா, நான் சில போயம்ஸ் நான் வாசித்திருப்பேன், அதனால அது கன்ஃபியூஸ் ஆயிருக்காது. ஸ்பெஷல் ஹீரோ படிச்சிட்டோம், ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் படிச்சிட்டோம், லெஷர் படிக்கல, பாய்சன் ட்ரீ படிச்சிட்டோம், கில்லிங் ட்ரீ படிச்சிட்டோம், ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை படிச்சாச்சு, ரிவர், இந்த ரிவர் கிடையாது, ஓகே, நேச்சர் ஜென்டிலஸ்ட் மதர், காமெட், ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸு, லைஃப், ரம்பிள் ஃபேமிலி படிக்கல, சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸு, ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். பார்த்துக்குங்க எவ்வளோ மீதி இருக்குன்னு பார்த்துக்கங்க. மீதி இருக்குது இதெல்லாம் 6ஆம் கிளாஸ் போயங்க. நம்மளுக்கு இந்த நிஷா டைரி எழுதுன இந்தியன் சீசன்ஸ்னு ஒரு போயம்லாம் இருக்கும் பாருங்க. அந்த போயம்லாம் 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன படிக்கணும்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய போயம் இதெல்லாம். கிராக்கடைலி, ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்லாம் அந்த ஊர்ல இருந்து இதை எடுத்துட்டு வரான், இந்த ஊர்ல இருந்து இதை எடுத்துட்டு வரான்னு இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா படிச்சிடலாங்க. எண்ணி பாத்தீங்கன்னா நீங்க பாதியை முடிச்சிட்டீங்க. இன்னும் வேணா ஒரு 10 போயம் இருக்கும். 10 போயம்க்கு ஒரு போயம்க்கு 1/2 மணி நேரம் போடுங்க, ஒரு 5 hours முடிச்சிட மாட்டோம். அதை இங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் படிச்சாச்சு, லாஸ்ட் லெசனு, டையிங் டிடெக்டிவ், லேர்னிங் த கேமு, ஓல்டு மென் ரிவர் படிக்கல, சாரி 17 வாட்டர் படிச்சாச்சு, 0 to Infinity எல்லாம் படிக்கல, பர்த்டே லெட்டர் படிச்சாச்சு, நோட்ஸ் ஜுவல் படிச்சாச்சு, ஐசக் நியூட்டன் படிச்சாச்சு, ரெமினிசன்ஸ் படிச்சாச்சு, டெம்பஸ்ட், கேட் அண்ட் த பெயின் கில்லர் படிச்சாச்சு. பாதி ஏரியா நம்ம முடிச்சாச்சு. மீதி இருக்கிற லெசன் நம்ம வாசிக்க போறோம், மேட்டர் முடிக்க போறோம். டீட்டெயிலாக அது படிக்க வேண்டாங்க, இதுவும் அதே ஒரு 5 மணி நேரம் போடுங்க, முடிச்சதுங்க. இப்போ பாருங்க, ஏற்கனவே நீங்க படிச்சு வச்ச ஏரியாலேயே முக்கால்வாசி கவர் ஆயிட்டு. அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாத்திருக்காங்க. படிச்ச நிறைய விஷயங்களை திருப்பி படிக்க வேண்டாம். கிராமர்ல அவங்க மாத்தல, பாட்டு பீல போயம்ஸ்லயும் ப்ரோஸுக்கும் மார்க்கை குறைச்சிட்டு ரைட்டிங், ரீடிங், டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மார்க் கூட்டிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான், நல்ல சேஞ்ச் தான். பிகாஸ் இதுதான் உங்களுக்கு வேலையில யூஸ் ஆகும். ஸோ இவங்க அப்படி பண்றது நல்ல விஷயம்தான். இப்ப நம்மால் என்ன யோசிக்கிறான்னா, நான் இவ்வளவு நாள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, தமிழ் பெரிய மலை மாதிரி இருந்துச்சு, இப்பதான் 2 ஈக்குவல் ஆக்கிட்டாங்களே அப்படின்னா, இப்பயும் இங்கிலீஷ் தான் அட்வான்டேஜ். என்ன அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்லை. இப்போ போன தடவை வந்துட்டு, போன வருஷம் இங்கிலீஷை நீங்க 30 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிட முடியும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த தடவை ஒரு 50 மணி நேரத்துல படிக்க முடியும். அவ்வளவுதான். தமிழுக்கு அவங்க முன்னாடி 6 மாசங்கள்ல
பயங்கரமாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ அவங்க ஒரு 3-4 மாசங்கள்ல இல்லை ஒரு 3 மாசங்கள்ல படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க அந்த டிஃபரன்ஸை அவங்க குறைக்க தான் செஞ்சுருக்காங்களே தவிர இப்பயுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கிலீஷ் எடுத்தால் உங்களுக்கு வேகமாக படித்து முடிச்சிடலாம் தான். தமிழில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம் தான். இன்ஃபேக்ட் இங்கிலீஷில் இப்போ உங்களுக்கு மார்க்கு நிறைய அஷ்யூர்டாக கிடைக்கும். உங்களுக்கு மார்க் விடக்கூடிய ஏரியாங்கிறது இது ஒரு ஏரியாங்க. மார்க் விடக்கூடிய ஏரியா லெசன்ஸ்லாம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா மார்க்கே விட மாட்டீங்க. மற்றபடி மார்க் விடக்கூடிய ஏரியா கிராமர் ஏரியா. அவ்வளோதான், இவ்வளவுதான். இது ரெண்டுலையும் 2 மார்க் விட்டீங்கன்னா கூட 96-97 வந்து ஈஸியா வந்து நின்றும். இவ்வளவு தூரம் இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, இவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவ்வளவுதான் மாறி இருக்கு, இவ்வளவுதான் மாறி இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. நான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எனக்கு மெயின்ஸு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, மெயின்ஸ் வரல, 2 வரல, 2A வரல. நான் அடுத்த வருஷத்துக்கு நான் படிக்கணும். என்ன பண்ணுங்க, லெசன் போயமும் நல்லா ரீட் பண்ணி வச்சிருங்க. முடிஞ்சிச்சு, ஃபினிஷ்ட். லெசன் போயமும் நல்லா ரீட் பண்ணி வச்சிருங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா? நம்ம படிச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 15 hours 20 hours ஸ்பெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஏற்கனவே படிச்சது தான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். நல்லா தெளிவா படிக்க போறோம், சூப்பரா படிக்க போறோம். சரிங்களா? சூப்பரா படிக்க போறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி வராம பார்த்துக்கிடுங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் போடுவோங்க, கவலைப்படாதீங்க. கிளாஸஸ் போடுவோம். பட் இந்த மெயின்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு மெயின்ஸ் போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு மெயின்ஸு கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓல்ட் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு 1500, நியூ ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு 2500. டீட்டெயில்ஸு இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டீங்கன்னா யூ வில் பி ஆடட் டு த குரூப். இன்னும் 2-3 நாளில் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். இந்த உள்ள சேகர அவலத்தையும் முடிச்சுட்டு ஃபுல்லாக பெய்டு பேட்சை நாங்கள் ஃபோக்கஸாக மாற்றிடுவோம். ஸோ இது நிறைய பேர் கேட்டதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. சரியா? நிறைய பேர் போடுங்க சார் பயமாக இருக்குது அப்படின்னாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி தமிழ் மீடியமில் போட்ட ஒருத்தவங்களுடைய வீடியோவை பாருங்க, கமெண்ட்டை போய் பாருங்க. நான் வந்து இந்த நியூ டிஎன்பிசி அதில் பார்த்தேன், இன்னொரு சேனல் பார்த்தேன், ஞாபகம் இல்லை, இவங்களுடைய வீடியோஸ் பார்த்தேன். அவங்க வந்துட்டு தமிழ் கொஞ்சம் நம்ம படிக்கணும், தமிழ் கொஞ்சம் நம்ம கிராமரை நல்லா பார்க்கணும், இலக்கணம் நிறைய படிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கமெண்ட்லையுமே வந்துட்டு நாம ஒருத்தர்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, இது என்னோட ஸ்டூடெண்ட் என்ன சொன்னான், அதாவது வீடியோ பார்த்தேன் சார், ஒரு தமிழ் சார் வந்து திட்டிட்டு இருந்தாரு, நீங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், இப்போ அவன் சிலபஸை மாற்றி நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்ததா சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரியலை, பட் நமக்கு கொடுத்துருக்கிறது இது. நம்ம அதை படிப்போம், நம்ம வேலையை கரெக்டாக பார்ப்போம், நமக்கான எஃபர்ட்டுக்கு போடுற கரெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு வரும். எதுவும் பயப்பட வேண்டாம். தேங்க்யூ, பை பை, சி யூ.